ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நடத்துவார். எம்மட்டுங்க, எம்மட்டும் ஆண்டவர் நடத்துவார் கைவிடாம. முடிவு பரியந்தமும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நடத்துகிற தேவனா இருக்கிறார். சில வேளையில நாம தான் கைவிட்டுறோம் ஆண்டவரை. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நான் சொன்னதை நிறைவேறும் அளவும் என்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னாரு. கைவிட்டாரா? எந்த வகையில நான் கைவிட்டாரா? இல்லையே. வெறும் கையா போன யாக்கோபு வேற தேசத்துக்கு போனான். ஒன்றுமே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை, வெறும் கோலை ஊனிட்டு போனான். ஆனா தன் சொந்த தேசத்துக்கு அவன் திரும்பி வரும்பொழுது இரு பரிவாரங்களோடு கூட வந்தான். இது யார் கொடுத்தது? அவனே சாட்சி சொல்றான், தெய்வத்துடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிருபைதான். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின் நிமித்தமாகத்தான் இவைகள் எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்லி அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். யோசுவாவுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் மரிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவனை நடத்தினார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா வழி நடத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க வழி விலகி விக்கிரகத்தை ஆராதிக்கும்படியாய் மனம் திரும்பி போனாங்க. ஆனா யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். இது நிமித்தம் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றேன், யோசிக்காதீங்க, ஒருவேளை ஆண்டவர் என் பட்சத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எது நடக்குதோ அது நன்மைக்கு தான். அல்லேலூயா. எது நம்முடைய அவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காதுங்க. நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் அங்க எழுதிட்டாரு, என் பேர்ல என்னென்னன்றத லைன் லைனா என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. அல்லேலூயா. அங்க என்ன எழுதிருக்கோ அது நடக்கும். ஒருவேளை அது நடக்கும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கலாம், நம்ம ஒடுங்கி போகலாம், சோர்ந்து போகலாம். அதன் மத்தியில கர்த்தரை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே இந்த நிலைமை நீங்க மாற்றணும். உடனே வச்சு அழிச்சு என்ன பண்ணுவாரு, பிள்ளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட தூதன் எழுதுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தரால் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சிறுமை எளிமையுமான நாம் இதற்காகிலும் ஆண்டவரே என்னை விரட்டுகிறார்கள், என்னை துரத்துகிறார்கள், என்னை ஒடுக்குகிறார்கள், நெருக்குகிறார்கள், என்னுடைய பாடு இவ்வளவா இருக்கிறது என்று சொல்லி தாகத்தோடு கர்த்தரை நோக்கி இந்த மாதத்துல கூப்பிடும் பொழுது உன் தாகம் தீர்க்கும்படியான பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு செய்வார். அல்லேலூயா.